குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கலாபாரதி அகாடமி. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் ஹோமோலாகஸ் குரோமோசோம் அண்ட் அலீல்ஸ். இது நம்ம படிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னால், ஒரு நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் குரோமோசோம், that is haploid number of chromosome comes from father. Another haploid set of chromosome, haploid numbers of chromosome comes from mother, so we get a diploid set. அப்போ குரோமோசோம்ஸ் தனியாக வந்துடுது, அதுக்கு உள்ளே புரிஞ்சிருக்கிற ஜீன்ஸ் மாறாமல் எப்படி ஒரே மாதிரி நம்மகிட்ட வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வேர் தி ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட், இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ங்கிறது என்ன, வேர் தி ஜீன்ஸ் ஆர் அலீல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அலீல்னால் நமக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீன், அதனுடைய அது ரெண்டு ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம ஒரு ஃபார்மை டாமினன்ட், இன்னொரு ஃபார்மை ரெசசிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது ஃபீனோடிபிக்கல் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சி சொல்கிறோம், which is dominant and which is recessive. That is called allele. Allele allelomorph, morphologically little different from that, but for the same character. அது பேர் தான் allele. ஓகே, இப்போ நம்ம இதை பார்க்கலாம். see here, ஒவ்வொரு பாடி செல்லையும் there are diploid number of chromosomes, two sets of chromosomes. One set is from father, this is the haploid set. Here is another haploid set from mother, so we get the diploid set in each body cell. எல்லா செல்லையும் chromosomes are in two sets, 2n நம்பர்ஸில் இருக்கு. ஓகே, இப்போ ஃபாதர் மதர்லேருந்து வர்றது கேமீட் ஃபார்மேஷன் சமயத்தில், ஸ்பேம் அண்ட் எக் ஃபார்மேஷன் சமயத்தில் தனித்தனியாக பிரிஞ்சு போயிருங்கிறத புரிஞ்சுக்கிறது ஈஸி. பட் வேறு ஜீன்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அது ஒரு பெக்குலியாரிட்டி இருக்குது. என்ன பெக்குலியாரிட்டி இருக்குது? இப்போ இந்த இடத்துல ஒரு ஜீன் இருக்குது, ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. இந்த ஜீனுடைய இன்னொரு மாடிஃபைடு ஃபார்ம் அலிலோமார்ஃப், அலீல், கரெக்டாக இந்த குரோமோசோமில் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல இங்கே இருக்குது. Okay, so same genes are in the same order. இங்கே என்ன ஜீன் இருக்கோ அதான் இங்கே ஜீன், இந்த ஜீன் இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன ஜீன் இருக்கோ அதுக்கான ஜீன் தான் இதே இடத்துல இருக்கும். எக்ஸாக்டாக அதே ஆர்டர் படி இருக்கும். ஸோ சேம் ஜீன் இஸ் இன் தி சேம் ஆர்டர். ஓகே, திஸ் இஸ் குரோமோசோம். இதில் நம்ம படிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த டிஎன்ஏ. இந்த பர்டிகுலர் பிளேஸ் ஆஃப் திஸ் டிஎன்ஏல நம்ம பார்க்கக்கூடிய பேஸ் பேர்ஸ் குவானைன், சிஸ்டோசைன், ஆடினைன், தைமின் இப்படி வரிசையாக போயிட்டே இருக்கு. ஸோ இது எவ்வளவு இருக்கும் ஒரு ஜீனுக்கு அது தெரியாது, எவ்வளோ வேணா இருக்கலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஆனால் இந்த செட் ஆஃப் பேஸ் பேரிங் ஒரு பர்டிகுலர் ஜீனுக்கான ஒரு மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அலீல் ஏ. சரியா போச்சா? இப்போ இது இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்துல குறிச்சிருக்கிறாங்க, இந்த இடத்துல இருக்குது. இதே இடத்துல இதனுடைய இது ஃபாதர், இது மதர்னு வச்சுங்க. இதே இடத்துல இதே குரோமோசோமில் அதே லோக்கஸ், அதே பாயிண்டில், அதே ஆர்டரில் the very same type of base pairing comes. So allele ஏவும் allele small ஏவும் ஒரே கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது. அப்போ ரெண்டும் ஐடென்டிக்கலான்னு கேட்டால் ஐடென்டிக்கல் கிடையாது. ஹியர் யூ see, இந்த சைட்டோசைனுக்கு பதிலாக ஹியர் இட் இஸ் thymine. ஸோ ஒரு சிங்கிள் சேஞ்ச், ஸ்மால் சேஞ்ச், திஸ் பிகம்ஸ் டாமினன்ட், திஸ் பிகம்ஸ் ரெசசிவ். ஓகே, இதில் நம்ம ஹோமோலாகஸ் குரோமோசோம்னு எதை சொல்கிறோம்னா, ஒன்று ஃபாதர்லேருந்து வந்திருக்கணும், இன்னொன்று மதர்லேருந்து வந்திருக்கணும். தென் வி சே இட் இஸ் ஹோமோலாகஸ் குரோமோசோம்.
இப்படித்தான் பாடி செல்லில் பூரா இருக்குமான்னு கேட்டால் பாடி செல்லில் இப்படி பேஸ் பேரோட இப்படி பேராகி இருக்காது. எப்போ எக் அண்டு ஸ்பெர்ம் கேமெட்ஸ் ஃபார்மேஷன் நடக்குதோ அப்போ தான் இந்த பேரிங் நடக்கும். அது வரைக்கும் இது அதோட தனியாக இருக்க வேண்டிய இடத்துல தனித்தனியாக அந்தந்த குரோமோசோமில் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம். நாட் ஐடென்டிக்கல் பட் சிமிலர் வித் மைனர் சேஞ்ச் இன் இட்ஸ் அலீல்ஸ். ஆனால் அந்த ஜீன் லொக்கேஷனும் ஆர்டரும் மாறுறதில்ல. ஸோ சேம் ஜீன்ஸ் இந்த சேம் ஆர்டர் அது மாறுறதில்ல. ஓகே, இப்போ குரோமோசோம் நம்பர் நமக்கு 23 இருக்குது. என்ன, இது ஹோமோலாகஸ். இதுவும் இன்னொரு குரோமோசோமுடைய இதுவும் ஒன்றா சேர்த்து பார்த்தோம்னா திஸ் இஸ் நாட் ஹோமோலாகஸ், திஸ் இஸ் நான் ஹோமோலாகஸ். ஓகே, அப்போ இந்த பேரிங் பண்ணுறது இதனுடைய ஸ்ட்ரக்சர் பல விஷயங்களை வச்சு பேர் பண்ண முடியும். சென்ட்ரோமியரை வச்சு, லென்த்தை வச்சு, பல விஷயங்களை வச்சு இது பேர் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஹோமோலாகஸ் குரோமோசோம் அண்ட் அலீல். வாட் இஸ் அலீல், அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ அலீல்ஸ் ஆஃப் அ ஜீனோடைப். ஜீனோடைப் என்னென்னா ஒரு கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு காரணமான ஜீன். அதனுடைய அலீல் மார்ஃபாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய 2 ஃபார்ம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சேம் லோக்கஸ், ஒரே இடத்துல, ஆஃப் தி ஹோமோலாகஸ் குரோமோசோம். இப்போ ஒன்று டாமினன்ட், அனதர் இஸ் ரெசசிவ். என்ன, இந்த ரெண்டுலேயும் ஹோமோலாகஸில் ஒன்றில் இது இருக்கும், ஒன்றில் இது இருக்கும். ஆனால் இது எந்த ஆர்டரில் எந்த இடத்துல இருக்கோ அந்த குரோமோசோமில் அதே இடத்துல அதே ஆர்டரில் தான் இதுவும் இருக்கும். திஸ் அலீல் ஆல்சோ வில் பி, ரெசிவ் அலீல் ஆல்சோ வில் பி தேர். இப்போ கேமிட் ஃபார்மேஷன் சமயத்தில் மியாசிஸ் நடக்கும். அந்த மியாசிஸ்க்கு முன்னாடி தெர் இஸ் அ சிந்தட்டிக் ஃபேஸ். எஸ் ஃபேஸ் ஆஃப் தி மியாசிஸில் ஈச் குரோமோசோம் ரெப்ளிகேட்ஸ். குரோமோசோம் நம்பர் மாறாது, அதனுடைய டிஎன்ஏ கண்டென்ட் மாத்திரம் டபுள் ஆகும். குரோமோசோம் ரெப்ளிகேட்ஸ் ஃபார்மிங் 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ், ஃபார்மிங் 2 காப்பீஸ் ஆஃப் ஈச் அலீல். ஏ அலீல் அனதர் காப்பி வந்துருச்சு, ரெசசிவ் அலீல் இன்னொரு காப்பி வந்துருச்சு. 1 ஆன் ஈச் குரோமேட்டின், அதே குரோமோசோமில் தான் இருக்குது. ஓகே, திஸ் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் செக்ரிகேட், தனியாக பிரியுது. எப்போ, இன் அனாஃபேஸ் 1 ஆஃப் தி மியாசிஸ் டியூரிங் கேமிட் ஃபார்மேஷன், எக் ஃபார்மேஷன் அல்லது ஸ்பெர்மடோசோவா ஃபார்மேஷன், செப்பரேட்டிங் 2 டிஃபரெண்ட் அலீல்ஸ். ஒரு குரோமோசோமில் ஏஏ இருக்குது, இன்னொரு குரோமோசோமில் ஏஏ இருக்குது, தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டும் தனியாக பிரிஞ்சிருச்சு. ஸோ குரோமோசோம்ஸ் ஹவ் செப்பரேட்டட் நவ். இன் அனாஃபேஸ் 2 ஆஃப் தி மியாசிஸ், அனாஃபேஸ் 2நாலே மியாசிஸ் 2ன்னு தான் அர்த்தம். மியாசிஸ் 2ல் இந்த டூப்ளிகேஷன், தட் இஸ் ரெப்ளிகேஷன் நடக்கிறதில்ல. ஸோ தீஸ் அலீல்ஸ் ஆர் as AA remain. Separation of the sister chromatids. What is sister chromatid அப்படின்னா, இந்த குரோமோசோம் இதாக மாறி இருக்கு, ஒன்று உற்பத்தி ஆகிருக்கு, டூப்ளிகேட் ஆகிருக்கு. இந்த ரெசிவலில் இன்னொரு இதாக டூப்ளிகேட் ஆகிருக்கு. ஸோ அந்த குரோமோசோம் என்ன, இந்த ரெண்டும் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், இந்த ரெண்டும் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செப்பரேஷன் ஆஃப் தி சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் தி ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஸோ ஹோமோலாகஸ் குரோமோசோம்ங்கிறது ஒன் கம்ஸ் ஃப்ரம் ஃபாதர், ஒன் கம்ஸ் ஃப்ரம் மதர். சிஸ்டர் குரோமாட்டிட்ஸுங்கிறது ஃபார்ம்டு பை ரெப்ளிகேஷன் ஆஃப் தி டிஎன்ஏ. ஓகே, அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ இன் அனாஃபேஸ் 2 ஆஃப் தி மியாசிஸ், செப்பரேஷன் ஆஃப் தி சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் டேக்ஸ் பிளேஸ். ஸோ ஈச் டாட்டர் செல், இந்த டாட்டர் செல் இங்கே என்னது, எக் ஆர் ஸ்பெர்மடோசோவா, தட் இஸ் தி கேமீட், கேரிஸ் ஒன்லி எ சிங்கிள் அலீல். ஸோ இது ரெண்டாக செப்பரேட் ஆகும்போது, ஏன்னா இது ரெண்டு செல்லாக மாறும்போது ஒரு செல்லில் ஒரு ஏவும் இன்னொரு செல்லில் இன்னொரு ஏவும் போயிடுது. அதே மாதிரி இது செப்பரேட் ஆகும்போது இந்த அலீலும் ஒரு செல்லில் ஒரு ஏவும் இன்னொரு செல்லில் இன்னொரு ஏவும் போயிடுது. ஸோ இன் ஒன் எக் தெர் வில் பி ஒன் ஏ, இன் another egg there will be another A, in one spermatozoa there will be a recessive A, in another spermatozoa there may be a recessive A. So each daughter cell gamete carries only single allele. இங்கே டபுள் allele வர்றதில்லை, it becomes a single allele, that is the
gene of a character எப்படி மாறுது ஏ தனியாக மாறிடுது. ஓகே, திஸ் இஸ் ஹவு கேமிட்ஸ் ஆர் ஃபார்ம். ஸோ இப்போ மெண்டலுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, திஸ் பிஹேவியர் ஆஃப் தி குரோமோசோம்ஸ் அக்கார்டிங் டு மெண்டல்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அப்போ அவர் இருந்தப்போ குரோமோசோமும் தெரியாது, ஜீனும் தெரியாது, பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ தேர் ஆர் டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ். ஸோ குரோமோசோம்ஸ் அக்கர் இன் ஹோமோலாகஸ் பேர்ஸ். திஸ் ஹோமோலாகஸ் மீன்ஸ் ஒன் ஃப்ரம் பேரண்ட், each parent, father and mother, that pairs together during gamete formation. Pairs of alleles occupy same position on a homologous pair. அதே பொசிஷனில் தான் இருக்கும். டாமினன்ட் ரிசெசிவ் ஹோமோலாகஸ் பேரில் ஒன்று இங்கிட்டு இருக்கும், ஒன்று அங்கிட்டு இருக்கும், அதே இடத்துல தான் இருக்கும், அதே லோக்கஸில் தான் இருக்கும். ஸோ டூரிங் மியாசிஸ் homologous chromosomes separate and go into different cells. As a result, pairs of alleles also separate. இது capital T and small t, dominant recessive. During meiosis, this goes into one gamete, this goes into another gamete. Each cell has only one chromosome and one allele. So it has become diploid bala haploid ஆயிருச்சு. இது diploid bala haploid ஆயிருச்சு. இதில் ரெண்டு அலீல் பல ஒரு அலீல் தான் இருக்குது, இதில் ரெண்டு அலீல் பல ஒரு அலீல் தான் இருக்குது. திஸ் இஸ் ஹவு gametes are formed. So you see there is a uniformity between behavior of the chromosome and behavior of the alleles at the time of gamete formation. Okay, that part we will see in the next discussion. Thank you, students.